Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இதுல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஓபன் யுனிவர்சிட்டிக்கு ஜனவரி மந்தே வந்து அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைன்லயே வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. சில பேர் வந்து நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு அங்க போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டுருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அட்மிஷன் செல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்களா அந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ யூனிவர்சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. யாராவது அட்மிஷன் போட்டுட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் மெயிலை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது போல் ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரோட மெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, யுவர் அப்ளிகேஷன் இஸ் இன் டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ், யூ ஆர் நாட் சப்மிட்டட் ஃபார் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபீஸ் நாட் பெய்ட் ஃபார் அட்மிஷன் பர்பஸ், ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன் ஆன் ஆர் பிஃபோர் 15th March for further admission process, then only your admission will be confirmed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் 15 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. யாராவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க, அதே போல் அட்மிஷனுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கம்மிங் 15க்குள்ளே பே பண்ணிக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக 15க்குள்ளே அட்மிஷன் க்ளோஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அட்மிஷன் வந்து March 31 வரையும் ஓப்பனில் இருக்கும், இல்லைனா வந்து April 10 வரையும் ஓப்பனில் இருக்கும். ஸோ உங்களுக்கான டைமிங் மட்டும் கம்மிங் 15 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸ் மட்டும் பே பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எனக்கு இன்னும் வரல, அதனால் நான் அதை சப்மிட் பண்ணல அப்படின்னாலும் உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகாது, வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யாருக்காச்சும் வந்தால் தேவையான டாக்குமெண்ட்ஸ் தேவையான ஃபீஸை வந்து பே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் அப்ளிகேஷன் இஸ் இன் டாக்குமெண்ட் சப்மிட்டட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் வெரிஃபை தி அப்ளிகேஷன் அண்ட் சப்மிட் வித் ப்ராப்பர் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வித்தவுட் ஃபீஸ் பெய்ட் ஃபார் அட்மிஷன் ப்ராசஸ், ரெக்டிஃபை தி ப்ராப்ளம், தென் ஒன்லி யுவர் அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இஷ்யூ தான் இருக்குது. தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதே போல் ஃபீஸுமே வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் மட்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, டிசியை மட்டும் வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைனல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து யூனிவர்சிட்டி சைடில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அட்மிஷன் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஓப்பன் யூனிவர்சிட்டி பொறுத்தவரை நீங்கள் ஒரிஜினல் கொடுக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் காட்டி அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சா என்னன்னு கேட்டுக்கோங்க. அதே போல் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அட்மிஷன் போடுறீங்க, ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் ஃபீஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் பே பண்ணி 2 டைம் பே பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து அகைன் வாங்க முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அது யூனிவர்சிட்டிக்கு போயிடுச்சான்னு நீங்கள் வந்து அட்மிஷன் செல்லில் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 டைம் பே பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போயிருக்கும், ஆனால் யூனிவர்சிட்டிக்கு வந்து போயிருக்காது. அது பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுக்கு ரிட்டன் வந்துடும், இல்லைனா யூனிவர்சிட்டிக்கு போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக இது போல் ஏதாவது வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.